ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு பாடல் வரி ஞாபகமே இருக்க மாட்டுது சார், நான் என்ன தான் பண்ணுறது? கரெக்டு தான், அது எப்படி ஞாபகம் இருக்கும்? ஒன்ஸ் படித்தோம் அப்படின்னா எப்படி ஞாபகம் இருக்கும்? ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு தான், நல்ல சப்ஜெக்ட்டு தான், நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு தான். இருந்தாலும் என்னென்னா, இந்த பாடல் வரிகள்லாம் உண்மையான தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நமக்கு இதெல்லாம் படிக்கும்போது தான் தெரியும், நம்ம பேசுகிறது தமிழ் தானா, இல்லை நம்ம தமிழ் தான் நமக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியே பார்த்தோம்னா நமக்குள்ளே பதிலே கிடைக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ப்யூராக இருக்கும் தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது. சரி, படிக்கும் முறை அப்படின்னு பார்க்கும்போது சொல்கிறேன். ஒரு செய்யுள் படிக்கிறீங்க அப்படின்னா இலக்கணத்தை விட்டுருங்க, இலக்கணம் விட்டுருங்க, உரைநடையை விட்டுருங்க. செய்யுள்லேருந்து அதிகமான கேள்வின்றது இந்த 3 பார்ட்லேயே ரொம்ப அதிகமாக வர்றது செய்யுளில் தான் நமக்கு நிறைய வரும். செய்யுள் எப்படி படிக்கணும்னா, ஒரு செய்யுளில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் அந்த பாட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது பாடலோட பொருள். அதேமாரி அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கான சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் அந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பாட்டெல்லாம் இருக்கட்டும், இந்த பாட்டை ஃபஸ்ட்டு எழுதுனது யார், எந்த ஊரில் பிறந்திருக்காருன்னு சொல்லி அந்த நூல்வெளியை ஒரு 2 டைம் படிங்க. ஓகேவா? ஒரு 2 டைமு நிறுத்தி நிதானமாக படிங்க. ஐயையோ, பக்கத்தில் உள்ளவன் என்னடா இவ்வளோ வேகமாக படித்து முடிச்சிடுறான், சீக்கிரம் படிப்பானோ, நம்மளோட நல்லா படிச்சிருவானோன்னு சொல்லிலாம் படிக்கக்கூடாது. அவன் வேகமாக படிக்கிறான் அப்படின்னா அவன் வேறு ஒரு இடத்துல அவனுக்கு அடி வாங்கும். ஓகேவா? நம்ம ஒரு இடத்துல படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஸ்லோவாக படிக்கிறோம்னா வேறு ஒரு சப்ஜெக்டை நல்லா வேகமாக படிச்சிருவோம். ஓகேவா? அதனால் அடுத்தவங்கள பற்றி பார்க்கக்கூடாது. தமிழ் அப்படிங்கும்போது அந்த எண்ணம்லாம் அடிக்கடி வரும். ஏன்னா பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு பார்த்தோம்னா ரொம்ப வேகமாக படிச்சுட்டு இருப்பார். என்னடா அவன் டக்கு டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு 2 பேஜை திருப்பிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்மளே பார்ப்போம். ஓகேவா? ஆனால் படிக்கிற முறைன்றது ஃபஸ்ட்டு நூல் வெளியே படிங்க, அடுத்தது சொல்லும் பொருளும் படிங்க. ஓகேவா? சொல்லும் பொருளும் படிக்கணும். இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேவா? ஏன்னா இந்த வார்த்தையே தெரியாமல் நம்ம பாட்டு எப்படிங்க படிக்க முடியும்? கரெக்டு தானே? அப்போ எந்த சொல், அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியணும். எத்தனை டைம் படிக்கலாம்? 3 டைம் படிங்க. என்ன வந்துட போகுது? ஒரு 6 வார்த்தைக்கான அர்த்தம் கொடுத்துருக்க போகிறாங்களா? ஒரு 6 சொல், அதே மாதிரி 6 சொல்லுக்கான பொருள் கொடுத்துருக்க போகிறாங்க. நிறையலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. புக்கு ரொம்ப கம்மி. பழசுலையாச்சும் ஏகப்பட்டது பேராவாக கொடுத்துருப்பாங்க. இதிலலாம் ரொம்ப கம்மி தான். சொல்லும் பொருளும் படிங்க. ஒரு 3 டைம் படிங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கள், பாட்டோட பொருளை படிங்க. ஓகேவா? பாட்டோட பொருளை எத்தனை டைம் படிக்கலாம்? அது ஜஸ்ட்டு ஒரு கதை, ஒன்றும் கிடையாது. நான் இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊரில் இந்த மாதிரிலாம் நிறைய இடத்த சுற்றி பார்த்தேன், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த கதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியுதா? இவன் என்னடா ஏதோ திடீர்னு ஆரம்பித்தான் திடீர்னு முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி படிக்கக்கூடாது. நான் சொன்ன கதை உங்களுக்கு இந்த 3 லைனுன்றது கிளியராக புரிஞ்சிருச்சுங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு தான் நீங்கள் பாட்டை படிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் பாடலோட பொருள் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பொருளில் என்ன இருக்குங்க போது, சோழர்கள் பாண்டியர்களை தோக்கடிச்சாங்க, ஆண்டாள் கண்ணனை நினச்சிக்கிட்டு நிறைய கவிதை எழுதியிருக்காங்க, கல்யாணம் ஆன மாதிரி கனவு கண்டிருக்காங்க. இந்த மாதிரி கதை தானே. ஒரு தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுது, அது நேராக ஆறில் போகுது, ஆறில் பார்த்தோம்னா பூ நிறையா போகுது. அப்போ அந்த நாட்டோட வளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேங்காய் கீழே போகுதுங்கிறது கிடையாது, அந்த நாட்டில் அவ்வளோ வளம் இருந்துச்சுன்றதை சொல்லுவாங்க. அந்த கதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதான்றதை நீங்கள் பார்க்கணும். ஏதோ ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. பாடலோட பொருளில் கண்டிப்பாக ஒரு கதை தான் இருக்கும். அந்த கதை நமக்கு புரியணும். ஓகேவா? அந்த கதை புரிஞ்சுதுனா தான் அடுத்தது நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, திரும்பவும் எங்கே போகணும், திரும்பவும் சொல்லும் பொருளுமே கம்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த பாடலோட பொருள் நமக்கு கதை புரிஞ்சு போச்சு, ஓ அப்போ இந்த வார்த்தைக்கு இந்த பொருள் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் சொல்லும் பொருளும் போய் படிங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பாடலோட பொருள் படிங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஆகாது. என்ன ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ராசஸே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வாங்க பாடலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியாத வார்த்தை எதுவுமே கிடையாது. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த பாடலோட பொருள் நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட, அப்போ என்னால் பாட்டை சொல்ல முடியுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் பாட்டெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் எக்ஸாமில் ஆன்சரை சரியாக போடுறதுக்கான வாய்ப்புன்றது 150% இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு கதை தெரியும், அந்த கதையில் எந்தெந்த வார்த்தைகள்லாம் வருது, இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் ஒரு கதையே இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ நமக்கு எக்ஸாமில் கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 3 ஆப்ஷனை நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கரெக்டாக அடிச்சிடலாம். ஓகேவா?
பாடலின் வரிகளை எவ்வாறு ஞாபகம் வைத்துக் கொள்வது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எந்த புக்குலாம் தெரில, எனக்கு ஏதோ ஷார்ட்கட்டை வச்சு படித்ததுனால நிறைய இந்த மாதிரி லைன் நான் ஷார்ட்கட்டில் தான் படிப்பேன். அது எனக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா அந்த லைன்ஸு ப்ளஸ் எந்த நூல் அப்படிங்கிறத நான் தனியாக கொஞ்சம் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக தந்துடுறேன். என்ன நீங்கள் ஒன்ஸு பார்த்தாலே போதும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தரேன், ஓகேவா? உதாரணத்துக்கு தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் அப்படின்னு சொல்லிட்டு 7வது ஐ திங்க் 8வது புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கும். தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, திருஞான சம்பந்தர் தான் இதனுடைய ஆன்சர், ஓகேவா? திருஞான சம்பந்தர் தான் ஆன்சரு. சம்பந்தம் போடும்போது உடுக்க அடித்து சம்பந்தம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு காமெடியாக படிச்சுக்கிட்டு இருப்பேன். உடுக்க அடித்து தான் என்ன பண்ணணும், சம்பந்தம் போடணும். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்லுவேன், உன் கல்யாணத்துக்கு போகும்போது நீ உடுக்க அடித்து தான் சம்பந்தம் போடணும் அப்படின்னு சொல்லுவேன். யார்ரா அவன் திடீர்னு நம்மளை கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுவாங்க. அதேமாரி சும்மா அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் ஏதாச்சும் சீரியஸாக படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, அவன் சொல்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இது ஒரு லாஜிக். இது வந்து ஒரு ஃபன்னாக படிக்கிற ஒரு மெத்தட் இது, ஓகேவா? இப்போ உடுக்கையும் சம்மந்தமும் நமக்கு லிங்க் ஆகிடுச்சு, ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, கோத்து வைக்கணும் எல்லாத்தையும் நம்ம, ஓகேவா? இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் நமக்கு மறக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வெறப்போ ஆர்மி மேன் மாதிரிலாம் படிக்கக்கூடாது. தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் திருஞான சம்பந்தர் அப்படிலாம் படிக்கக்கூடாது. தண்டுடுக்கை தாளந்தக்கையா, உடுக்க அடித்து சம்பந்தம் போடணும், இப்படி படிச்சுட்டு போவோமே, அது மறந்து போயிடும். இது வந்து மறக்காதுங்கிறத நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட தமிழ் நம்மளை என்னங்க பண்ணிட போகுது, நம்ம அம்மா மாதிரிங்க. அடுத்தது என்னென்னா, 7 பக்கம் பிரித்தெடுத்தல். அப்படியே உங்களுக்கு ஷார்ட்கட்டே போட முடியலை, இதுக்கு என்னடா இது எந்த பக்கம் போனாலும் ஷார்ட்கட்டே போட முடியல அப்படின்னா, தனியாக எடுத்து எழுதுங்க. தனியாக நீங்கள் சொல்லும் பொருளுமா தனியாக எடுத்து எழுதுனாலும் சரி, அந்த மேற்கோள்லாம் கொடுத்துருப்பாங்களா அதை தனியாக எடுத்து எழுதினாலும் சரி தான். அதிகபட்சம் அவ்வளோலாம் புது புத்தகத்தில் கிடையாதுன்றத ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துலேயும் பக்கமாக அவ்வளோலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் நீங்கள் எழுதுனீங்கன்னா 7 பக்கம்ன்றதே அதிகம்தான். ஒரு பக்கத்துக்கு ஒரு 20 எழுதுனீங்க, இல்லை ஒரு 15 எழுதுனீங்கன்னா 5 பக்கத்துலேயே முடிஞ்சு போயிடும், ஓகேவா? அதிகபட்சம் கேப் விட்டு எழுதுனாலே 7 பக்கத்துக்குள்ளே என்ன பண்ணலாம், நம்ம முடிச்சிடலாம். அதே மாதிரி ரிவிஷன் பண்ணுறீங்க, செய்யுள் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா, ரிவிஷன்லாம் என்ன தான் பண்ணணும், டேரெக்டாக போய் பாடலை போய் படிக்கக்கூடாது. நூல்வெளியை படிக்கணும், அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் படிக்கணும், அதுக்கப்புறம் பாடலோட பொருளை படிக்கணும், அதுக்கப்புறம் தான் பாடலை படிக்கணும், ஓகேவா? ரிவிஷன் பண்ணும்போதும் இந்த மெத்தடு தான் நம்மகிட்ட இருக்கணும். இவ்வளோ டைம் படிக்கும்போது ஆப்ஷன் வச்சு ஏன் நம்ம தூக்கவே முடியாது, அதை மறக்கிற மாதிரி தோன்றும், மறப்பது போல் தோன்றும். ஆமாம், மறக்கிற மாதிரி தோன்றுனா தான் நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கோன்னு அர்த்தம். மறக்காமலே இருக்குன்னா நம்ம என்ன ரோபோவா? ஓகே, நம்ம மனுஷன் தானே, அப்போ மறக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன நமக்கு மட்டுமா அந்த பிரச்சனை? பக்கத்தில் உள்ள ஆளுக்கெல்லாம் பார்த்தோன்னா நொந்து நூடுல்ஸாக உட்காந்துருப்பாங்க, ஆனால் வெளியில் சிரிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி, ஓகேவா? கடைசியில் பார்த்தா நம்ம எவ்வளோ பெட்ருடாங்கிற மாதிரி நமக்கே தோணும். அந்த மாதிரி ஒரு மாயை தோற்றம் தான் அது. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஆப்ஷன் பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் இருக்குது, திருக்குறள் இருக்குது, நாலடியார் இருக்குது, ஏலாதி இருக்குது. சரி, எப்படி இதை வந்து நம்ம இது பண்ணுறது அப்படின்னா, நம்ம மைண்டு அங்கே எப்படி நம்ம யோசிக்கும். எக்ஸாம் ஹாலில் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, திருக்குறளுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு யோசித்து திருக்குறளை ஃபஸ்ட்டு தூக்குவோம். ரெண்டாவது என்னென்னா, நாலடியார்னு பார்க்கும்போது எந்த பாட்டாக இருந்தாலும் சரி தான், புறநானூறாக இருக்கட்டும், அகநானூறாக இருக்கட்டும், கம்பராமாயணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம மைண்டு அங்கே இப்படி தான் யோசிக்கும். நாலடியார் வந்து 6வது புத்தகத்தில் தானே இருக்குது, இது நம்ம 6வது புத்தகத்தில் படித்தது இல்லையே, ஞாபகம் இல்லைனாவே சொல்கிறேன், இது உங்களுக்கு மறந்தே போனாலும் உங்கள் மைண்டு இப்படி யோசிக்கும். நாலடியார் இதில் கிடையாது, இதை நான் வேறு ஏதோ புத்தகத்துலலாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டு யோசிக்கும். ஏலாதிங்கிறது ஐயோ இது பழைய புத்தகத்தில் வரும், புது புத்தகத்தில் வந்து எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லி யோசிக்கும். அப்போ ஏதோ ஒரு ஆன்சரை வந்து அந்த இடத்துல உங்களுக்கு சூஸ் பண்ணும், ஓகேவா? இது வந்து சொன்னேன்னா, இது கடைசி ஒரு 3% தான், 3%ஓ 2% தான் இப்படி. பாக்கி உள்ள 97-98% எப்படி யோசிக்கும் மைண்டு அப்படின்னா, நீங்கள் சொல்லும் பொருளும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடலோட பொருளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடலை படிச்சிருந்தீங்கன்னா, அது பார்த்தவொடனே, ஆனால் உங்கள்கிட்ட தனியாக கேட்டாலாம் நீங்கள் ஆன்சரே சொல்ல மாட்டீங்க. உங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்து இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மேற்கோளை பார்த்து கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புறநானூறுமா நாலடியார் வருமா இப்படி தான் யோசிப்பீங்க. கண்ணதாசா சேசுதாசா இப்படி தான் யோசிப்போம். ஆனால் ஆப்ஷனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிப்போம். என்னென்னா, இது சிலப்பதிகாரம், ஆமாப்பா அது ஏதோ தேங்காய் வந்து உழுவுற கதை ஒன்று வரும்ல, ஆமாம் இது வந்து ராவண காவியம், ஏதோ குச்சியெல்லாம் போட்டு கொளுத்தும் போது ஏதோ வாசனைலாம் வரும்னு சொல்லியிருப்பாங்க, ஆமாம் அது ராவண காவியம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சோழர்கள் ஏதோ துரத்துறதா சொல்லியிருப்பாங்க, ஆமாம் இல்லை சோழர்களை பற்றி கலிங்கத்து பரணி, ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே யோசிச்சிருவோங்கிறது தான் உண்மை, ரைட்டாக? அது தெரியாமல்
மறக்குது மறக்குது மறக்குதுன்னு நீங்களே மறக்க வச்சுக்காதீங்க. இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மறக்கலாம் செய்யாது. உதாரணத்துக்கு உணவு முறை. இது ஏன் இங்கே சாப்பாடு எங்கே போனாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, ஓகேவா? ஏன்னா பெஸ்ட்டு உதாரணம் சாப்பாட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு நம்ம கண்ணை கட்டிட்டு நம்ம மூக்குக்கிட்ட வந்து தோசையை காட்டுறோம், இல்லைன்னு ஸ்கிப் பண்ணுறோமா? அதே மாதிரி இட்லியை கொண்டாந்து காட்டுறோம். இது என்ன அப்படின்றது, எது பிரியாணின்றதான் கொஸ்டின், ஓகேவா? இட்லியை வந்து பார்த்துட்டு இதுவும் கிடையாதுன்றோம். 3வது தயிர் சோத்தை கண்ணு இதுவா என்னது என்ன பண்ணுவோம், ரிஜெக்ட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல. 4வதாக காட்டுறாங்க பிரியாணி அப்படின்னாலும் கரெக்டாக கெஸ் பண்ணிடுறோம். எப்படி நம்ம அதை கண்ணால் பார்க்குறோமா, அந்த ஃபீல் நமக்கு எப்படின்னா இதோ அந்த சுவாசம் அப்படிங்கிற உணர்வில் கிடைக்கிதுல்ல. அதே மாதிரி ஆப்ஷனை பார்க்கும்போது கண்டிப்பாக ஆப்ஷனை நம்ம ஸ்மெல் பண்ணிடுவோம். எதுதான் எந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சருன்றதை கண்டிப்பாக நம்ம கண்ணால் சுவாசிக்க முடியும். இது கண்ணால் சுவாசிக்க போறியா? கண்ணால் பார்க்க தானப்பா முடியும். கண்ணால் நம்ம அங்கே சுவாசிக்க முடியுங்கிறது தான் அங்கே உண்மை. இதுதான் எக்ஸாம் ஹாலில் நடக்கக்கூடிய மேஜிக்லாம் நிறைய நடக்கும். நீங்கள் போயிட்டு வந்து நானாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அதனால் கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஆனால் இந்த மெத்தடில் மட்டும் படிச்சிருங்க. இந்த மெத்தடில் படிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் யோசிக்கிற அளவுக்குலாம் அந்தளவுக்குலாம் பெரிய சீனே இல்லைன்றது தான் இங்கே உண்மை. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.